சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? இன்னைக்கு நீங்க நல்லா பண்ணி ஆசை போறீங்க. பழைய படங்கள் நம்ம பாசமலர் படம் பார்த்துருப்போம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அருமையான டயலாக் பேசுவார். அதே வசனத்தை மற்ற நடிகர்கள் பேசி நடிச்சிருந்தா இப்போ உள்ள நடிகர் எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை. சரி, உதாரணத்துக்கு கஞ்சா கருப்படை கொடுத்து சார் நீங்க பேசி நடிங்க அப்படின்னு சொன்னா அவர் எப்படி பேசி நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, மச்சனன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க கஞ்சா கருப்பு வராரு. இதை பாரு ஆனந்தா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவர் எப்பவுமே ஆனந்த கண்ணீரத்தையா பார்க்கணும். அம்மா தங்கச்சி மஞ்சள் குங்குமத்தோட நீ நீரோடி வாழணும். இதையெல்லாம் பார்த்து நான் ரசிக்கணும். இதை பாருங்க மாப்பிள்ள, என் தங்கச்சி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதியா. நீங்க பாட்டு வெங்காயம் எதுவும் நறுக்க விட்டுறாதீங்க. ஏற்கனவே பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருப்பா. வெங்காயம் வேற நறுக்கினான்னு வைங்க கொல்லிவாய் பிசாசு மாதிரி இருக்கும். உங்க உயிருக்கு நான் உத்தரவு தர முடியாது. அப்படிதான் சொல்லிவிட்டேன். இப்ப சந்தோஷமா சார்? அதே வசனத்தை வந்து வெண்ணிலாடை மூர்த்திட்ட கொடுத்து சார் நீங்க பேசி நடிங்கன்னா அவர் எப்படி பேசி நடிச்சுப்பாருன்னு ஒரு சின்ன கற்பனை. வெண்ணிலாடை மூர்த்தி அவர்கள் அதுல எப்பவுமே ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும். அம்மா தங்கச்சி மஞ்சள் குங்குமத்தோட நீ நீரோடி வாழணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். மாப்பிள்ள என் தங்கச்சி ஏதாவது சேட்டை செஞ்சா படார் அறிஞ்சு என் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. அவ காலையிலே 4 வீட்டுல பழைய தருதும்பா. என்னால சோறு போட்டு சமாளிக்க முடியாது மாப்பிள்ள. மாப்பிள்ள கொஞ்சம் பார்த்துக்கங்க. வரட்டுமா மாப்பிள்ள? நான் இப்படி கூடி வரட்டுமா? என்னால சோறு போட்டு சமாளிக்க முடியாது. அதே மாதிரி அசோகன் அவர்கள் வந்து அந்த வசனத்தை பேசி நடிச்சா அவர் எப்படி பேசி நடிச்சுப்பாருன்னு ஒரு சின்ன கற்பனை. ஆனந்தா ஆனந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் மாப்பிள்ள பார்க்கணும். தங்கச்சி மஞ்சள் குங்குமத்தோட நீ நீரோடி வாழணும். அதை பார்த்து ரசிக்கணும் மாப்பிள்ள. என் தங்கச்சிக்கு எதுவும் துரோகம் பண்ணிடாதீங்க. என்னால தாங்க முடியாது மாப்பிள்ள. நன்றி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்காரு. முதல் நாள் ஒரு வெள்ளைக்காரன் கூட சின்ன சண்டை போட்டுறாரு. அது என்ன சண்டைன்னு கேட்கறதுக்கு சிவகுமார் போறாரு. கேட்குறாரு, நேற்றையே வெள்ளைக்காரங்கள சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லி சிவகுமார் கேட்குறாரு. இதுக்கு தான் சண்டை போட்டேன்னு சொல்லி அஜித்குமார் பதில் சொன்னா எப்படி சொல்லியிருப்பாரு? முதல் சிவகுமார் வராரு. ஏம்பா காய்கறி கடை வச்சிருக்கேன், நீ ஏதோ ஒரு வெள்ளைக்காரன் கூட மொழியே தெரியாதவன் கூட சண்டை போட்டேன். எதுக்காக வெள்ளைக்காரன் கூட காய்கறி கடையில் சண்டை போட்டேன்னு கொஞ்சம் விவரமா சொல்லப்பா. அண்ணே நீங்களே சொல்லுங்க, ஒரு வெள்ளைக்காரன் காய்கறி கடைக்கு வந்தவன் சும்மா இருந்தா பத்தல, இதை எடுத்துட்டு என்னன்னு கேட்டான். கத்திரிக்கான்னு சொன்னேன். உடனே அவன் சொல்றான், எங்க நாட்டுல கத்திரிக்காய் இதை விட பெருசா டபுள் மடங்கு இருக்குன்னு அவங்க நாட்டை பத்தி உயர்வா பேசுறான். இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு மனசு நினைச்சிருக்கேன். அடுத்து இது என்னன்னு கேட்டானே, இதான் புடலங்கான்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், எங்க நாட்டுல புடலங்கா இதை விட பெருசா டபுள் மடங்கு இருக்குன்னா. அடுத்து இது என்னன்னு கேட்டானே, இதுதான் பச்சை மிளகான்னு சொன்னானே. திரும்பி பார்க்காம ஓடியே போயிட்டானே. ஆமா பச்சை மிளகா பார்த்து எதுக்குப்பா ஓடணும்? கொஞ்சம் விவரமா சொல்லப்பா. எப்படி நான் ஓடாம இருப்பான்? நான் பூசணிக்கு ஆடா காட்டிட்டேன். அதாவது மம்முட்டி வந்து பெரிய ஓட்டப்பந்தய வீரராக இருக்காரு. ஆனால் முதல் நாள் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிடலை. நீங்கள் ஏன் கலந்துக்கிடலன்னு சொல்லி MS விஸ்வநாதன் வந்து கேட்குறாரு. அதுக்கு மம்முட்டி வந்து ஒரு பதில் சொல்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு நகைச்சுவை. முருகா மம்முட்டி நேற்று நடந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஏன் கலந்துக்கல? சீக்கிரமா சொல்லுங்க சார். நீங்களே சொல்லுங்க. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டார். அவரை வந்து யாராவது ஓட முடியுமா சார்? சொல்லுங்க சார். அதனால தான் அந்த போட்டியில் கலந்துக்க முடியல. நன்றி. நகைச்சுவை என்பது எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனால் இப்படியும் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நல்ல அசத்துடன் அசைட்டார். வாழ்த்துக்கள். நன்றி.